ஜோ கிச்சனில் இன்றைக்கி பதிர்பேணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஃபேமிலியில் அம்மா, பெரியம்மா, சித்திங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு எங்கள் குடும்ப ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இன்கிரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவையும் மைதாவும் ஸ்பூனில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். எண்ணெய் வேண்டாம், கீயே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து இதை இப்படி வந்து கிளறி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு எந்த கப்பில் மைதா அளந்திருக்கோமோ அதே அளவில் வந்து ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஸ்பூன்லேயே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி பிரெட் க்ரம்ஸ் ஆட்டம் வரும். அதுக்கப்புறமேலு மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் கையில் வந்து பிணைஞ்சிக்கலாம். இதில் பெரிய தப்பெல்லாம் வராது. கொஞ்சம் தண்ணி அதிகமான மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போது ஒரு கப்பில் வந்து ரைஸ் ஃப்ளவர், இது அரிசி மாவு வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்தோம்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதை போட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த கலக்கி வச்சுருக்க மைதா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன், ரொம்ப ஊறலாம் தேவையில்லை. இப்போ இதை வந்து 4 பார்ட்டு வந்துச்சு, 4 சப்பாத்தி உருண்டையாக வந்தது. இதை வந்து நம்ம மைதா போட்டுட்டு தேய்க்க வேண்டாம். டஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு சப்பாத்தியே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வர அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்ம தின்னாக வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த 4 உருண்டை வந்தது. இப்போ நான் போட்ட அந்த 1 கப்பு மைதாக்கு. ஸோ இதை வந்து அந்த 4யும் இந்த மாதிரி சப்பாத்தியாக போட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தியை மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ 4 சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி, அதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ரைஸ் ஃப்ளார் அண்டு கீ பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாமே அந்த ஹோல் ஏரியாவுக்கும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுட்டு அடுத்த சப்பாத்தியை வந்து மேலே தூக்கி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமேலு மறுபடியும் அதே பேஸ்ட்டு இந்த மாதிரியே நம்ம வந்து 4 சப்பாத்திக்கும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த பேஸ்ட் வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சொல்லியிருக்க அளவுக்கு இந்த பேஸ்ட் எல்லாமே சரியாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இப்போ ரோல் பண்ணணும். மெதுவாக வந்து ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் எடுத்து சின்ன சின்ன பார்ட்டாக வந்து கட் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருந்தது கொஞ்சம் பெரிய பேனியாக தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 8 வந்தது, பட் கொஞ்சம் பெருசாக வந்தது. சின்ன சின்னதாக வேணும்னா நம்ம இதில் வந்து ஒரு பாதி சைஸ் பண்ணிக்கலாம். 12 வர மாதிரி நம்ம இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஆட்ட ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 16 வர மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னாவே அந்த லேயராக சுருட்டினது வந்து தெரியும். பார்க்குறதுக்கே அந்த லைனாக தெரியும். இப்படி இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற நைஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாவு அமுங்காமல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இது சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறது அழகாக வந்து அந்த லேயர் தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம சின்னதாக ஒரு பூரி மாதிரி தேய்க்கணும். இப்போ லேசாக கையில் வந்து இப்படி தட்டிட்டு இந்த ரோலிங் பின் வச்சுட்டு ஜென்டலாக தான் தேய்க்கணும். ரொம்ப அமுத்துனீங்கன்னா அந்த லேயர் வந்து ஒட்டிக்கும். கண்டிப்பாக வரும், பட் கரெக்டாக வராது. அதனால் அமுத்தாமல் லைட்டாக தேய்ங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலு அப்படியே வந்து அதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப புகைய விட்டுறாதீங்க, டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆயிரும்.
இப்ப பாருங்க, இத வந்து அப்படியே லேயர் லேயரா வர்றது வந்து தெரியும், பார்க்கறதுக்கே தெரியும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு, அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்ப சின்ன சின்னதா போட்டோம்னா, கொஞ்சம் பெரிய நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊத்தி சின்ன வடசட்டியில வச்சிருக்கேன். நெறையா செய்யறப்ப கொஞ்சம் அதிகமா போட்டு எடுத்துட்டோம்னா, சீக்கிரமா செஞ்சு வச்சிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரவ போட்டிருக்கறனால இந்த மாதிரி கலர்ல நல்லா பொரிஞ்சு வருது. ரவ போடலைன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒயிட்டாவே தான் கிடைக்கும். ரவ போட்டா இன்னும் ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும். போடாமயும் நம்மளுக்கு நல்லா தான் வரும். நல்லாவே பார்க்கறதுக்கே தெரியும். எண்ணெல்லாம் கூட ரொம்பலாம் உரியறதில்ல. ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்து மிக்ஸியிலேயே நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்தி நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பேணிய வந்து ஓரளவுக்கு பாதியா ஆறுனதுக்கு அப்புறமேலு, ரொம்ப சூடா வேண்டாம். ஆறுன அப்புறமும் வேண்டாம். ஓரளவுக்கு பாதியா அ கொஞ்சம் சூடு இருக்கிறப்ப, இந்த சர்க்கரையில போட்டு நல்லா பெரட்டி எடுத்து எடுத்து வச்சிரலாம். நாங்க சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்க பசங்களையும் கூப்பிட்டு இப்படி ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அவங்களும் இன்வால்வ்டா வந்து ஒரு வேலைய வந்து நம்ம கூட சேர்ந்து செய்வாங்க. ம் அ அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா வந்து இத செஞ்சு பாருங்க. உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சீக்கிரம் மீட் பண்றேன். தேங்க் யூ.